தேடுங்கள் பார்வைக்கு பரம் சிக்குமோ ஏதேதோ ஆதாயம் ஏக்கத்தில் சில காயம் பாடங்கள் தெளிவூட்டுமோ அருமுகன் கைவேல் வண்ணம் அகப்படும் என்றோர் எண்ணம் இசையெல்லாம் சென்றோடும் நெஞ்சம் இசையெல்லாம் என்றேனும் கொஞ்சம் சித்தர் தலைவன் சித்து ஆடலாம் சீரும் வீரவேல் சூரவேல் தேடுவோர் விழிகளை அட்டும் மாயவேல் ஞானவேல் நாடுவோர் ஹரஹர சப்தம் கேட்டவேல் காட்டுமோ யோகமா சரவண சித்தன்மாருடன் கூறுமோ அருமுக அர்த்தம் தூராயுதம் கூடி மார்மீது பாய்ந்தாலும் வேலாயுதம் காக்குமே வேடாதி வேடன் தன் வேல் தேடும் பூனக்கண் ஏகாந்தத்தில் நீந்துமே மனிதரின் ஆள் மாறாட்டம் மனமதில் ஏதோ நோக்கம் அனுதினம் பார் சூதாட்டம் கணிப்பதே மா போராட்டம் இறைவன் ரசிப்பான் இந்த நாடகம் பார்த்து வாங்க மேடம். இதுதான் மாணிக்க கங்கையா? ஆமா மேடம். ஒரு காலத்துல இந்த ஆத்துல மாணிக்க கல்லும் வைரக்கல்லுமா தான் வருமா. இப்பெல்லாம் வர்றது இல்லையா? இப்ப வந்தா அவ்வளவுதான். இங்க பக்தர்கள் கூட்டம் வர்றதுக்கு பதிலா கொள்ள கூட்டம் தான் வரும். சரி வாங்க மேடம் போலாம். வாங்க மேடம் போலாம். யார நினைச்சு யார கும்பிட்டுக்கிட்டு இருக்க? போ. வேலை வணங்குறது தான் வேலைன்னு மட்டும் இல்லாம வேலை தேடுறதும் வேலைன்னு முடிவு. போங்க இருந்து. நேரம் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் தான் இங்கே நிப்ப? போ 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 போ. சாமி சாமி ஒரு நிமிஷம். இப்போ வேல்னு ஏதோ சொன்னீங்களே, என்ன அது? உன்னதான் போக சொல்லிட்டேன்ல, எதுக்கு என் வழியில நிக்கிற? சாமி சந்திரன் கொஞ்சம் இருங்க. அவர் ஏதோ சொல்ல வராரு. இப்போ எதுக்கு நீ இங்க வந்த? அவரே உன்னை தேடி வருவாரு. வழிய விடு. சாமி 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 கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? என்ன அவருக்கு எப்படி தெரியும்? யார் என்ன தேடி வருவா? அவசியம் எல்லா விவரமும் தெரியணுமா? ஆமா சாமி. கையை நீட்டு.
உன் மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. எல்லாரும் ஒன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் எல்லாரும் ஒன்ன கவனிக்கிறாங்க? நீ எதுக்காக வந்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும், அதுதான் கவனிக்கிறாங்க. ஆனா உனக்கு தெரியாது, அவங்களையும் தெரியாது, நீ என்ன பண்ண போறேன்னும் தெரியாது. இப்பவே ரொம்ப தாமதம். உனக்கு முன்னாடியே நிறைய பேர் கிளம்பிட்டாங்க, எப்பவோ கிளம்பிட்டாங்க. முந்திக்க பாரு. இன்னும் உனக்கு எல்லா விவரமும் தெரியணும்னா எனக்கு தங்க காசு கொடு, நிறைய கொடு, நிறைய சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். கொடு கொடு. அது என்கிட்ட உன்னால முடியாது, உன்னால முடியாது, உன்னால முடியாது, நிச்சயமா உன்னால முடியாது, உன்னால முடியவே முடியாது. என்னம்மா சொன்னாரு? தங்க காசு கேட்டாரா? ஆமா. யார் இவரு? பேரு சூடிச்சிதர்னு சொல்லுவாங்கம்மா. நல்ல தீர்க்கதரிசி. ஆனா என்ன பண்றது, முருக வேலை தேடுறேன், தங்க புதையலை தேடுறேன்னு கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டாருமா. முருகவேலா? ஆமா, சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவாங்கல்ல, அவரோட மகனோட சொத்து மட்டும் என்ன தர்ம சொத்தா? ஆளாளுக்கு அள்ளிட்டு போறதுக்கு. அதாம்மா இப்படி ஆயிட்டாரு. போங்க, போய் சாமி கும்பிடுங்க. இருக்கிற சிலையெல்லாம் பத்தாதுன்னு நீ வேற எதுக்குடா சிலை மாதிரி நின்னுகிட்டு இருக்க? நவரு. தங்க காசு வேணாமா? என்ன சொன்ன? தங்க காசு வச்சிருக்கியா? நிறைய வச்சிருக்கியா? எனக்கு தருவியா? சொல்லு, தருவியா? எனக்கு எவ்வளவு தருவ சொல்லு. தரேன், ஆனா நீ எனக்கு ஒரு விவரம் சொல்லணும். சொல்றேன் சொல்றேன். என்ன விவரம் வேணும் உனக்கு? என்னது இது? திருவள்ளூர் மாதிரி சுவடியெல்லாம் கையில தூக்கிட்டு திரியுற? இதை பத்தி எனக்கு விவரம் தெரியணும். தங்க காசு வேணுமா? குடு குடு. விவரத்தை சொல்றேன். தங்க காசு, எனக்கு தங்க காசு கிடைக்க போகுது. இதில் எழுதி இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்ன என்ன எழுதிருக்கு? என்ன இது? முதலும் இல்லாம முடிவும் இல்லாம போய் மொத்தமா எடுத்துட்டு வாப்பா. என்ன முறைக்கிற? இதுல எழுதி இருக்கிறத சொன்னா அந்த முருகன் கோச்சிப்பான். இப்ப நீ சொல்லலன்னா அப்புறம் உனக்கு தங்க காசு கிடைக்காது. எனக்கு தங்க காசு கொடுப்பியா? தரேன், எழுதி இருக்கிறத சொல்லு. பாரம்பரியமான பரம்பொருளை பாதுகாப்பவர் வாரிசு.
மறைபொருளை கொண்டு வரும்னு அதுல போட்டிருக்கு. பொருள் அது என்ன வாரிசு யாரு? அதான் சொன்னேன்ல, முழுசா இல்லைன்னு. பாதிச்சுவடி தான் இருக்கு. இப்பதான் வந்துட்டு போகுது அந்த வாரிசு. எல்லாரும் ஒரே நேரத்துல வந்து மோதுறீங்க. போய் எல்லா சுவடியும் கிடைச்சா எடுத்துக்கிட்டு வா. இதை வச்சுக்கிட்டு எதுவும் சொல்ல முடியாது. ஏய், தங்க காசை கொடுத்துட்டு போ. அதெல்லாம் என்னட்டு இல்லை. இந்தா இதை கொடுத்த தங்க காசு வாங்கிக்கோ. கொடு. ஏய், இதை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்றது? எனக்கு இது வேணாம்டா. தங்க காசால வேணும். ஏய், இந்தாங்க அண்ணா, இதை வச்சுக்கோங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க. புது ஃபைபர் வாங்குறதுக்கு தாத்தா கிட்ட கேட்டு சொல்றேன். மறக்காம வந்துருங்க. சரி வந்துடுறேண்ணே. கதிரு, ஏய் என்னடா ஊர் சுத்திட்டு வரியா? நீ வேற கதிரு. பிடிச்ச மீன் கரைக்கு வந்ததும் ஆளா மொத்தமா ஏலத்தில் எடுத்து போயிடறானுங்க. காசு கொடுக்கணும்னு கேட்டா நாளைக்கு வா நாளான்னைக்கு வந்து இழுத்து அடிக்கிறானுங்க. டேய், தொழில்லாம் அப்படிதான்டா இருக்கும். சில பேர் நியாயமா இருப்பாங்க, சில பேர் இப்படிதான் இருப்பானுங்க. அள்ளி சாப்பிடும்போது 4 பருக்கு சிந்த தாண்டா செய்யும். அதெல்லாம் பொறுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கேன், வயரும் நிறையாது, நமக்கு வயசும் ஆயிடும்டா. விட பாத்துக்கலாம். ஆனா கதிரு, உனக்கு ரொம்ப தைரியம் அதிகம் கதிரு. அசால்ட்டா 1 லட்சத்தை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றிய. டேய், தைரியம் இல்லாட்டி எந்த தொழிலுமே பண்ண முடியாது. கதிரு, உனக்கு மட்டும் தான் தைரியம் அதிகம்னு நினைச்சேன். வெளிநாட்டுல இருந்து வந்த உன் தங்கச்சிக்கும் தைரியம் அதிகம் தான்டா. ஏண்டா, யாராவது ஏதாவது பேசி அவகிட்ட வாங்கி கட்டிக்கிட்டாங்களா? அதெல்லாம் இல்லை. இப்போ நான் வர்றப்ப செந்திக்காட்டி வழியாக தான் வந்தேன். கார்த்திகா அந்த பக்கமாக தனியாக போய்கிட்டு இருந்துச்சு. நான் கூப்பிட காதில் விழாமல் போய்கிட்டு இருந்துச்சு. செந்தி காட்டு பக்கமா? டேய், அவ போற வரைக்கும் நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? டேய், அங்க போக கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு வர வேண்டியதுடா. நான் சொன்னாலும் அது கேட்குமா கதிரு? அதுக்கு என்ன வேலையோ, யாரை பார்க்க போதும், அபசூலமா நான் ஏதாவது சொல்லி அது கோபத்துக்கு ஆளாக சொல்றியா? இதை நீ எடுத்து சொன்னா அது வேற கதை. சரி, நான் போய் கூட்டு வரேன், நீ போய் வேலையை பாரு. ச்சே, காட்டு பக்கம் நாமளே போறதில்ல, அவ வெளிநாட்டுல இருந்து வந்த பொண்ணு வர. ஐயோ, என்னாச்சோ தெரியலையே. அப்பா, வாமா. வந்து ரொம்ப நேரமா கூட்டிட்டு இருக்கியா? இல்லப்பா, இப்பதான் வந்தேன். என்னாச்சுப்பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது இல்லம்மா. இல்லப்பா, நீங்க எதையோ மறைக்கிறீங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா. நான் மறைக்கிறேங்கிறதுலாம் சரி. நீ என் பொண்ணுங்கிறத வெளி உலகத்துக்கு சொல்லாம இன்னொரு வீட்டு பொண்ணா நடிக்க வச்சிருக்கேனே. இந்த கொடுமை எந்த அப்பனுக்கும் நேரக்கூடாது. இது தற்காலிக நிலைமை தானேப்பா, சரியாயிடும். அப்படித்தாம்மா நானும் நம்பிக்கையோட இருக்கேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லாத இந்த மாதிரி நேரத்துல கூட உங்க கூட இருந்து உங்களை பாத்துக்க முடியாம யாரோ ஒரு ஆளுக்கு போய் பணிவிட செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் நாம எடுத்துக்கிட்ட வேலையும் நோக்கமும் நல்லபடியா முடியணுங்கிற எண்ணம் தானே. அப்புறமா வருத்தப்படுற? இல்லப்பா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. அந்த அறையில வரைஞ்சு வச்சிருக்கிற வேலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரீங்களே, ஏன்பா? எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதும்மா. அந்த வீராயி என்ன சொல்றாங்களோ நான் அதைத்தான் செஞ்சுட்டு வர்றேன். ஆனா நீ சின்ன வயசுல இருந்து கேட்டுக்கிட்டு தான் வர்ற.
ஆனா இப்ப வரைக்கும் அதுக்கு பதில் கிடைக்கவே இல்லையப்பா. ருத்ரா, இது எத்தனையோ யுகங்களை உள்ளடக்கிய ஒரு எளிமையான கால கணக்கு. இந்த பூமியை மையமா வச்சு சூரியன் போற பாதைய அதோட காலத்தை கணக்கிடுது. இத நம்ம ஜாதகத்தோடு நம்ம வசிக்கிற பூமியின் ஜாதகத்தோட ஒப்பிட்டு பார்த்து நடக்க போற சம்பவத்தை யூகிக்கலாம். ஒரு காலத்துல இத அந்த கைலை பட்டர் உருவாக்குனது. இப்ப இந்த வீராய்க்கு மட்டும்தான் இதோட விவரமெல்லாம் தெரியும். பைரவா, போலாம். வாமா. ருத்ரா, உனக்கு முன்னாடியே நீ அனுப்பி வச்ச தகவல் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. எனக்கு என்னமோ அந்த ஆவடியப்பன் உன்கிட்ட பொய் சொல்றானோன்னு தோணுது. அவர் எதுக்கு என்கிட்ட பொய் சொல்லணும்? அவன் எதுக்கு உன்கிட்ட உண்மையை சொல்லணும்? வயசு காரணமா அவன் உடம்பு தளர்ந்திருந்தாலும் மனசுல இருக்க வைராக்கியம் அவனை இன்னும் இரும்பு மாதிரி தான் உலாவ விட்டுட்டு இருக்கு. எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அவனுக்கு அந்த வேலை பத்தியும் நல்லா தெரியும். இத்தனை வருஷமா பேரை மாதிரி வச்சிருந்த அந்த கதிரேசனை நம்பாம உன்னை நம்புறானே. இப்ப வந்த உன் மேல மட்டும் அவனுக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறியா? எனக்கு எனக்கு அப்படிதான் தோணுது. அப்படி தோண வச்சிருப்பான். இதுதான் அவனோட வெற்றி. ஜாக்கிரதையாகிரு. நான் உன்னை எதுக்காக அங்க அனுப்பி வச்சிருக்கேனோ அந்த வேலுக்காக அவன் உன்னை உனக்கே தெரியாம பயன்படுத்திக்க போறான். கவனமா அவனை கையாள பாரு. அந்த அறுபடை வீடு, அதை பத்தி நான் முடிவு பண்ணிக்கிறேன். எது உண்மைங்கிறது சீக்கிரமே தெரிஞ்சிடும். ஏன்னா காலங்கட்டம் இதுதான்னு இன்னும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களும் இந்த முயற்சியில இறங்கி இருப்பாங்க. நீ அந்த ஆவுடையப்பனை நம்புற மாதிரி நடி, ஆனா நம்பிடாத. அதே மாதிரி உனக்கு ஆதரவா அந்த கதிரேசனையும் உன் பக்கம் இழுத்துக்க. அவன் உனக்கு ஒரு பலமா இருப்பான். இங்க எல்லாருக்கும் ஒரு விலை இருக்கு. அவனுக்கு பாசம் காட்டுனா போதும். அப்புறம் அந்த கணேசன்